இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிடம் தமிழ் தேசியம் பேசாமல் அரசியல் செய்ய முடியாது. சோ அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிடத்தை முன் வச்சிருக்காங்க. ஆரிய எதிர்ப்பை சரியா கொண்டு போறாங்களா ஒண்ணு. அதே போல தமிழ் தேசியத்தை குறித்து சீமானவர்கள் எடுத்திருக்காரு. ஆனா அவர் திராவிட எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் பேசுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட இரு கண்கள் சொல்றாரு. இது ரெண்டும் எப்படி பாக்குறீங்க? திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டும் என் கண்கள் என்று விஜய் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அவர் ரெண்டு கண்கள் என்று சொல்கின்ற அந்த பார்வையில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சொன்ன வழி நின்று இன்று வரையில் அந்த இத்தனை சொல்லி 2 ஆண்டுகள் ஆகியும் கூட அதற்கான அரசியலை அவர்கள் செய்கிறாரா? இப்போ தமிழ் தேசியம் சொல்லிட்டாரு. தமிழ் தேசியத்தின் தந்தை இன்றைக்கு புலவர் கலியபெருமாள். அவருக்கு ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு படத்தை வச்சு மலர் தூவாரா? தமிழ் தேசியத்தினுடைய இன்னொரு முகம் தோழர் தமிழரசன். அவருடைய படத்தை வைத்து இவர்தான் தமிழ் தேசியத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், போராளி என்று அவருக்கு ஒரு சிறப்பு செய்வாரா? தமிழ் தேசியத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பாவலர் பெருஞ்சித்தனாரையும் அவருடைய குடும்பத்தையும் தனித்தமிழ்நாடே தீர்வு என்று களத்தில் நின்ற அதற்காக ஆயுள் சிறை வரை சென்ற தோழர் பொயிலனை அவர் அங்கீகரிப்பாரா? அவர் வந்து ஓட்டு அரசியலுக்காக இங்க வந்து இந்த 2 மக்களையும் தனக்கான வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு நீங்க சொல்லிருக்கீங்களா, இந்த 2ஐயும் தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப இந்த 2 குடும்பங்கள் 2 ஆதரவாளர்களின் வாக்குகளையும் பெறுவதற்கான ஒரு உத்தியைத்தான் அவர் கையாண்டிருக்கிறார். இப்ப நான் கூட இன்றைக்கு இது போன்ற மேடைகளிலே பேசுகின்ற இந்த வாய்ப்பை பெறுவதற்கு திராவிடம் இந்த மண்ணில் உழைத்திருக்கிறது. திராவிடம் இந்த மண்ணில் போராட்டக் களங்களை முன்னெடுத்திருக்கிறது. திராவிடம் இந்த மண்ணில் அதற்கான சமூக மாற்றத்திற்கான பணிகளை செய்திருக்கிறது. ஆக திராவிடம் செய்த நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்ய தவறிய பணிகளை தமிழ் தேசியம் எடுத்து அதை இன்னும் மிகச்சிறப்பாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு பணி செய்ய வேண்டுமே தவிர திராவிடத்தை நேர் எதிராக நிறுத்தி ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்ற நம்மை இப்போ எப்படி சாதியின் பெயரால் நாம் அடித்துக் கொள்கிறோமோ, மதத்தின் பெயரால் எப்படி நாம் அடித்துக் கொள்கிறோமோ, அதுபோன்று திராவிடம் தமிழ் தேசியம் என்று ஒரே குடும்பத்தில் இருக்கிற தமிழர்களையே நாம் மோதலுக்குள்ளாக்குவதும் அவர்களை நேர் எதிரியாக நிறுத்துவதும் எனக்கு ஏற்புடையது அல்ல.